இவருக்கும் அலாரம் வச்சு நடுராத்திரியில் எந்திரிச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிற பழக்கம் இருக்குது. பசங்கிட்டலாம் சொல்கிறாரு, நாளைக்கு வந்து உங்கள் மாமா பசங்களாம் வந்துடுவாங்க, ஜாலியாக இருங்கடான்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அடுத்த நாளே இவர் வந்து ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. இப்போ அந்த மாமா பசங்களாம் உட்காந்துருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் ஏதோ போர்டெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அன்னைக்கு நைட்டு இவர் தண்ணி குடிக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜு கிட்ட வராரு. அப்போ அந்த பசங்க ரூமில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பின்னாடி வந்து அவங்க ஒய்ஃப் போகிற மாதிரி தெரியுது. இவனுங்க இன்னும் லைட்டை போட்டு வச்சிருக்கானுங்க, சீக்கிரமாக தூங்க சொல்லுன்னு சொல்லிட்டு ரூமில் போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் தான் படுத்திருக்காங்க. அதை பார்த்த உடனே ஒரு பயந்துடுறாரு. காலையில் டைனிங் டேபிள் பசங்களை காணுமேன்னு கேட்டால் நைட்டு ஃபுல்லாக சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க, அதான் வரவே இல்லை, தூங்கிட்டு இருக்காங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. இவருக்கு வந்து அடுத்த நாள் வந்து அந்த கொடூரமான உருவத்தை மறுபடியும் பார்த்த உடனே பயந்து போயிட்டு டாக்டர் கிட்ட போய் பார்த்தா அவர் சொல்கிறாரு, இது அலுசினேஷன் தான், பயப்படாதீங்க, நான் சொல்கிற மாதிரி மூச்சை இழுத்து விடுங்க, எல்லாம் சரியாக போயிடுன்னு சொன்ன உடனே இவரும் நைட்டு அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. மறுபடியும் அதே உருவத்தை பார்த்த உடனே பயந்துடுறாரு. அவங்க ஒய்ஃபும் வந்து பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. இது எதுவும் தப்பாக இருக்குன்னு சொல்லி சோழி உருட்டுற ஜோசியக்கார ஒருத்தர்கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டால் அவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று வந்திருக்கு, அது யாரோ இன்வைட் பண்ணியிருக்காங்க, பார்த்து பத்திரமா இருன்னு. பின்னாடி பார்த்து எதுவும் இல்லாத இடத்துல அவர் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இவனும் பயந்து போயிடுறான். ஒரு தாயத்தை கட்டி இதை வந்து எடுத்துகிட்டு போய் எல்லாம் சரியாக போயிடணும் போது இவர் போகிற வழியிலே அந்த தாயத்தை கீழே போட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டுமே அந்த உருவத்தோட நடமாட்டம் வீட்டுக்குள்ளே இருக்குது. இது என்ன தாண்டான்னு சொல்லிட்டு அந்த பசங்க ரூம் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்போ தான் தெரியுது, இந்த பசங்க சயின்ஸ் ப்ராஜெக்ட்ன்ற பேரில் ஓஜா போர்டை வச்சு பேயை வரவழைச்சுப்பானுங்க போல இருக்குது. இந்த பசங்களுக்கு மேலேயே அந்த பேயை உட்காந்துருக்கு. இதை பார்த்தவொன்னே அவருக்கு தூக்கி வாரி போடுது.